வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான 8 குழுக்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அதாவது பார்ட் ஏல ஃபஸ்ட்டு 4 குழுவை பற்றி பார்த்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ அதாவது பார்ட் பியில் மீதி இருக்கிற 4 பார்த்து முடிச்சிடலாம். இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழுக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கேன்சல் ஆன குரூப் 2 எக்ஸாம்லேயும் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழுக்களை அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பல்வந்த் ராய் மேத்தா வந்தாரு, ரெண்டாவது அசோக் மேத்தா, மூணாவது ஜிவிகே ராவ், நாலாவது அனுமந்த் ராவ் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்க கூடாது. அதோடைய இயர்ஸை தான் நாம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்க? பல்வந்த் ராய் மேத்தா குழு. செகண்ட் யார் வந்திருக்கிறது? அசோக் மேத்தா. மூணாவது யாரு? தந்த்வாலா. நாலாவது அனுமந்த் ராவ். அஞ்சாவது ஜிவிகே ராவ் அப்படின்னு சொல்லி இந்த இயர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அகரவரிசைப்படுத்தணும். நெக்ஸ்ட் வேற எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டு வந்த குழு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து வேற இந்த மாதிரி அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ முக்கியமான ஒரு பகுதிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 8 குழு என்ன அப்படிங்கிறத நம்ம ஓரளவு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. ரெண்டாவது அசோக் மேத்தா குழு 1977. மூணாவது ஜிவிகே ராவ் குழு 1985. நாலாவது அனுமந்த் ராவ் குழு 1984. அஞ்சாவது தந்த்வாலா குழு 1978. ஆறாவது எல்எம் சிங்வி குழு 1986. ஏழாவது துங்கோன் குழு 1988. எட்டாவது காட்கில் குழு 1988. ஃபஸ்ட்டு பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. இங்கே இருக்கிறத நான் ஒன்ஸ் உங்களுக்கு படிச்சிடுறேன். படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா எந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். சரி, ஓகே. 1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் 1953ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட தேசிய விரிவாக்க பணிகள் திட்டங்களின் செயல்பாடுகளை ஆராய 1957ஆம் ஆண்டு ஜனவரி 16 பல்வந்த் ராய் மேத்தா தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. இக்குழு தனது அறிக்கையை 1957 நவம்பர் 24 சமர்ப்பித்தது. 1958 ஜனவரியில் தேசிய மேம்பாட்டு குழு அதாவது NDC நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதன் அறிக்கையை ஏற்றுக்கொண்டது. இக்குழுவின் அறிக்கை பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் மகாசாசனம் என அழைக்கப்படுகின்றது. இக்குழுவின் முக்கிய பரிந்துரைகள்: 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை இக்குழு பரிந்துரைத்தது. 1 கிராம பஞ்சாயத்து அதாவது கிராம அளவில். 2 பஞ்சாயத்து சமிதி அதாவது வட்டார அளவில். 3 ஜில்லா பரிஷத் மாவட்ட அளவில். சரி, ஓகே. இதில் எப்படி மேம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா 1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். அடுத்து 1953ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. சரி, ஓகே. வேற மாதிரி அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் மகாசாசனம் என அழைக்கப்படும் குழு எது அப்படின்னு கேட்பாங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு. அடுத்து பல்வந்த் ராய் மேத்தா குழு எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 3 அடுக்கு. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. இதில் வந்து எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. அதே மாதிரி அறிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது? பல்வந்த் ராய் மேத்தா குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 1958. எந்த குழு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்பாங்க. அப்போ NDC அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே படிக்கணுங்க. அதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. மெயினாக இந்த ஆண்டுகளெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து இதில் இல்லைங்க, நான் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து 1952 சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படியே தொடர்ச்சியாக வருது பாருங்க. 1953 தேசிய விரிவாக்க பணிகள் திட்டம். அடுத்து 1957 ஒரு ஜனவரி 16 பல்வந்த் ராய் மேத்தா தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. அதை தொடர்ந்து அப்படியே தனது அறிக்கையை வந்து 1957 நவம்பர் 24 சமர்ப்பிச்சிட்டாங்க. உடனே 1957 முடிஞ்சு 58 அவங்களுக்கு வந்து அறிக்கையை வந்து NDC ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே. இந்த 58 அப்படியே நிற்குது. உடனே 59 என்ன பண்ணுறாங்கன்னா 1959ஆம் ஆண்டு அக்டோபர் 2 சுதந்திர இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ராஜஸ்தான் மாநிலத்தின் நாகூர் மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேருவினால் தொடங்கி வைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினுங்க. ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. என்னன்னு சொல்லி கொஷின் கேட்பாங்கன்னா இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு தொடங்கப்பட்டது எங்கே
அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரால் தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எந்த இடத்துல தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா படிச்சுக்கோங்க. அந்த இயர் இங்கே நான் எழுதுகிறேன். 1959 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி சுதந்திர இந்தியாவின் முதல் பஞ்சாயத் ராஜ் அமைப்பு ராஜஸ்தான் மாநிலத்தின் நாகூர் மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேருவினால் தொடங்கி வைக்கப்பட்டது. சரி, ஓகே. அடுத்து 2வது மாநிலம் எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா அதே 1959 ஆந்திர பிரதேசம். ஓகே. 3வது மாநிலம் எங்க நடந்துச்சுன்னா பஞ்சாயத் ராஜ் எங்க நடந்துச்சுன்னா பீகார்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் மாநிலம் நாகூர், 2வது ஆந்திர பிரதேஷ், 3வது பீகார்ல. ஓகேவா? பல்வந்த்ராய் மேத்தா குழுவில் இவ்வளோதாங்க முக்கியமான பாயிண்ட்ஸு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதை தாண்டி கொஷின் வராது. ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து ஒரு நோட் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். 2வது அசோக் மேத்தா குழு 1977. பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக 1977ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அசோக் மேத்தா என்பவரின் தலைமையில் ஒரு குழுவினை அன்றைய ஜனதா அரசாங்கம் அமைத்தது. இக்குழு பஞ்சாயத் ராஜ் திட்டத்தின் பல்வேறு பரிணாமங்களை ஆராய்ந்து 1978ஆம் ஆண்டு 132 பரிந்துரைகள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. இக்குழுவின் முக்கிய பரிந்துரைகள்: பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் 3 அடுக்கு முறைக்கு பதிலாக 2 அடுக்கு முறையை அறிமுகம் செய்தது. 2 அடுக்கு முறை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜில்லா பரிஷத், 2வது மண்டல பஞ்சாயத்து. சரி, ஓகே. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அதை விட்டா என்னது, இக்குழு பஞ்சாயத் ராஜ் திட்டத்தின் பல்வேறு பரிணாமங்களை ஆராய்ந்து 1900 எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1978ஆம் ஆண்டு எத்தனை அறிக்கைகளை கொண்டு சமர்ப்பித்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் 132 அறிக்கை. சரி, ஓகே. பஞ்சாயத் ராஜ் அசோக் மேத்தா குழு வந்து எந்த ஆண்டில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது அப்படின்னா 1978. 77 அவங்க ஒரு குழுவை அமைக்கிறாங்க, 78 அவங்க ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. சரி, ஓகே. இது வந்து எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து முறையை அணுகியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு. இப்போ நம்ம பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து 3 அடுக்கு, அசோக் மேத்தா குழு வந்து 2 அடுக்கு. ஒன்று என்னன்னா ஜில்லா பரிஷத். ஜில்லா பரிஷத்னா மாவட்ட அளவில். இன்னொன்று மண்டல பஞ்சாயத்து. மண்டல பஞ்சாயத்துனா 15,000 முதல் 20,000 வரை மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை தனித்தனி குழுக்களாக உருவாக்குதல். இதுதான் இவங்களுடைய முக்கியமான விஷயங்கள். அதையும் தாண்டி என்ன அப்படின்னா இப்போ மாநில அரசு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை கலைக்கக்கூடாது. அப்படி கலைச்சிட்டாலும் 6 மாசத்துக்குள்ள மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஜிவிகே ராவ் குழு 1985. சரி, ஓகே. இது பாருங்க, திட்டக்குழு கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாகத்திற்காக ஜிவிகே ராவ் என்பவரின் தலைமையில் 1985ஆம் ஆண்டு ஒரு குழுவினை அமைத்தது. இக்குழு நன்கு ஆராய்ந்து 2 முக்கிய முடிவுகளுக்கு வந்தது. ஒன்று, பஞ்சாயத் ராஜ் அமைப்பு அதிகார வர்க்கமயமாகிவிட்டது. 2, பஞ்சாயத் ராஜ் அமைப்பு மேம்பாட்டு பணிகளிலிருந்து விலகி சென்று விட்டது. இக்குழுவின் முக்கிய பரிந்துரைகள்: இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 முக்கிய பரிந்துரைகளை சொல்லியிருக்காங்க. என்னன்னா மாவட்ட மன்றம், அதாவது ஜில்லா பரிஷத் மேலும் பலப்படுத்தப்பட்டு செயல்பாடு அதிகம் உள்ள அமைப்பாக மாற்றப்பட வேண்டும். 2வது, மாநில வளர்ச்சி திட்டங்களில் சிலவற்றை மாவட்ட மன்றங்களுக்கு மாற்ற வேண்டும். 3வது, மாவட்ட வளர்ச்சி ஆணையர் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும். இவர் ஜில்லா பரிஷத்தின் ஆட்சித் தலைவராக செயல்படுவார். மேலும் இவர் மாவட்டத்தின் அனைத்து வளர்ச்சி துறைகளுக்கும் பொறுப்பாக இருப்பார். ஓகே, இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஜிவிகே ராவ் குழு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. 1985. சரி, ஓகே. நெக்ஸ்ட் எப்படி கேட்பாங்கன்னா ஜிவிகே ராவ் தலைமையில் எந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கிராம மேம்பாடு, இன்னொன்று வறுமை ஒழிப்பு திட்டம், இந்த 2 பிளானிங்காக தான் ஜிவிகே ராவ் குழு கொண்டு வரப்பட்டது. இவங்களுடைய 2 முக்கிய முடிவுகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று, அதிகார வர்க்கமாகிவிட்டது. இன்னொன்று, மேம்பாட்டு பணிகளிலிருந்து விலகிவிட்டது.
ஓகே, இவங்க எத்தனை பரிந்துரை வச்சாங்கன்னா 3 பரிந்துரை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதுங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா GVK ராவ் குழுவை நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா வேரற்ற புற்கள். கொஸ்டினுக்கு எப்படி கேட்பாங்க, வேரற்ற புற்கள் என அழைக்கப்படும் குழு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. GVK ராவ் குழு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். மற்றது இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. அடுத்து அனுமந்த் ராவ் குழு 1984. இப்போ சொல்கிறேன் இருங்க. மாவட்ட திட்டங்களிலிருந்து வேறுபட்ட பரிணாமத்தை இக்குழு பரிந்துரைத்தது. 2வது, மாவட்ட திட்டங்களில் ஜில்லா பரிஷத் அதிக பங்கினை செலுத்த வேண்டும், முழுமையான நிதியினை ஜில்லா பரிஷத் அமைப்பிற்கு வழங்க வேண்டும் என இக்குழு பரிந்துரைத்தது. சரி, ஓகே, அனுமந்த் ராவ் குழு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதுங்க. நான் பேசிக்காக சொல்கிறேன், இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அனுமந்த் ராவ் குழு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்டால் 1984. இன்னொரு கொஸ்டின் இதில் எப்படி கேட்பாங்கன்னா, மாவட்ட திட்டக்குழு என்று அழைக்கப்படும் குழு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் அனுமந்த் ராவ் குழு தான். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பரிந்துரை தாங்க இவங்களது. 2த்துலையுமே முன்னாடி என்ன இருக்குது, மாவட்டம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, மாவட்ட திட்டக்குழு என்று அழைக்கப்படும் குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அனுமந்த் ராவ் குழு. ஓகே, மீதி இருக்கிற 4, அதாவது பார்ட் பி அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.